இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. இந்த வார ராசியிலே 20ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்குள்ள காலகட்டங்களிலே கன்னிராசியான அஸ்த நட்சத்திரத்திலிருந்து விருச்சிக ராசியிலே கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் சந்திரனின் பயணம் இருக்கிறது. வாரத்தின் ஆரம்பத்திலேயே 20ஆம் தேதியே குமார சஷ்டி என்கிற சஷ்டி விரதம் இருப்பது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். 21ஆம் தேதி துர்காஷ்டமி அப்படிங்கிறதுக்கான துர்கையின் வழிபாட்டினாலே எதிரிகளின் தொல்லைகளில் இருந்து நீங்கலாம். 22ஆம் தேதி கருட பஞ்சமி அப்படிங்கிறதுல கருடனை வழிபடுவதனாலே இந்த பில்லி சூன்யம் அப்படிங்கிற விஷயங்களிலிருந்து தப்பிச்சு கொள்ளலாம். 26ஆம் தேதி சனி வக்கரம் அடைகிறார். 23ஆம் தேதி புதன் வக்கர முடிவாக இருக்கிறது. இப்படி ஒரு நிகழ்வை இந்த வாரம் உங்களுக்கு தாங்கி வருகிறது. இந்த கோள்களின் சாரங்களின் பிரகாரம் சூரியனும் குருவும் உச்சப்பட்டு, சூரியன் கடகராசியில் இருக்க உச்சப்பட்ட குரு அங்கே அமர்ந்து 2 பேரும் சேர்ந்து யோகபாரமாக அமைகிறார்கள். சுக்கிரனும் கேதுவும் சிம்ம ராசியிலே இருப்பதனாலே எச்சரிக்கையாக பல காரியங்கள் செய்ய வேண்டும். அவசர கதியிலே எதுவும் பண்ணக்கூடாது. சனி பகவான் வக்கர கதியிலே இருப்பதனாலே 26ஆம் தேதி வக்கரத்தை தொட்டு ராகுவை தொட போறார். இப்போ எதையுமே பெருசாக பண்ணணும்னு அவசரமாக பண்ணணுன்ற எண்ணங்கள்லாம் வரும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா நல்லது அப்படின்ட்டு இதை பேஸ் பண்ணி ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்கும் அப்படின்னு தொடர்ந்து காணலாம். வாருங்கள். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. முயற்சி தளராமல் இருப்பவர்களுக்குத்தான் வெற்றி. யார் ஒருவர் முயற்சி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அவங்க வெற்றி வராதுன்னு குறள் சொல்றது. அப்போ எதுக்கும் அழகாக யோசித்து அந்த வேலையை செய்பவர்களுக்கு வெற்றி உண்டு. அப்படிங்கிறதுனால இந்த வாரம் உங்களுக்கு அந்த பலனை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சந்திரன் சுவாதி நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் உண்டு. 22ஆம் தேதி அவர் உள்ள வருவார் சுவாதியில். அப்போ வரும்போது புதன்கிழமை சுவாதி நட்சத்திரத்தை தொடுகாலத்தில் நரசிம்ம பெருமானை மனதில் நினைந்து வெற்றிக்கான வாய்ப்புகளை நீங்கள் செய்ய லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். ரிண விமோச்சன அப்படிங்கிற மந்திரத்தை சொல்ல கடன், ஆரோக்கிய குறைபாடு, எதிரிகள் தொல்லை அனைத்தும் நீங்கும். அந்த ரிண விமோச்சனமானது உங்களை கை கொண்டு மேலே கொண்டு வந்து மேலே சுவாமி விடுற மாதிரி கரவலம்பம்னு சொல்லுவோம். அப்படி கொண்டு நிற்கும். ஏன்னா நரசிம்மர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தை பிரகலாதன் கூப்பிட போகிறான். கூப்பிட்டா நான் அவனுக்கு அப்சியர் ஆகணும். அவன் எதில் இரண்டாக்ஷன் சொல்கிறானோ அந்த இடத்துலேருந்து நான் ரூபமாக வெளியில் வரணும். அவன் புல்லில் சொல்லுவானா தூணில் சொல்லுவானான்னு தெரியலேன்னு எல்லா இடத்துலையும் நாராயணன் இருக்கிறார். அப்படி நாராயணன் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால இந்த நரசிம்ம பெருமானுடைய தன்மையிலே நீங்கள் மனதிலே எல்லா இடத்துலையும் சுவாமி இருக்கான்னு நினச்சிக்கிட்டு இந்த வாரத்தை நடத்துங்க. எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். உங்களுக்கு கீழே ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க இல்லையா? உனக்கும் கீழே உள்ளவன் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு சொல்லியிருக்கு. அதனால் நமக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கூட உதவிக்கரங்களை நீட்ட அதுவே உங்களுக்கு லாபமாய் மாறும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டீர்களானால் இந்த வாரம் உங்களுக்கு
இனிமையான வாரமாக இருக்கும். 3, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி தொழிலிலே வளத்தை காணக்கூடிய வாய்ப்புகளை நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வாரம். அதிலே உங்களுடைய வளர்ச்சியும் எழுச்சியும் உங்களை பிரமிக்க வைக்கக்கூடியதாக இருக்கும். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த வாரத்திலே அனுகூலமான பலன்கள் பலதும் உங்களுக்கு இருக்கு. செவ்வாய்க்கிழமை அன்று உங்க ராசிக்குள்ளர சித்திரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய சந்திரன் தொட இருக்கிறார். சித்திரை நட்சத்திரத்தில் வராரு. அதே போல 24ஆம் தேதி அனுஷ நட்சத்திரத்தில் ராசிக்குள்ளரே வந்துடுவார். இப்படி வரக்கூடிய இந்த சந்திரனின் பயணம் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும். பல விதத்திலும் அனுஷத்தின் தொடர்பு எப்படி இருக்க போகுதுன்னா லாபத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். மனசுல சிந்தனைகள் எல்லாம் அழகா இருக்கும். 26ஆம் தேதி சனி வக்கரகதி அன்று ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷ நேரம் போது பிரதோஷ பகவானான சிவபெருமானை வழிபட முன் செய்த பெருவினைகள் அப்படிங்கிற பாவங்கள் நீங்குவதற்கான வாய்ப்புகளும் காரியங்களை நல்ல ஜெயமாக்கக்கூடிய சூழ்நிலையும் செல்வ வளம் பெறுவதற்கும் குடும்பத்திலே மகிழ்ச்சி பெறுவதற்கும் ஞானம் கிடைப்பதற்கும் வழிகள் கிடைக்கும். அப்போ எல்லாமே நல்லா இருக்கும். 23ஆம் தேதியே புதன் வக்கர நிவர்த்தி ஆகிவிடுகிறார். வக்கர நிவர்த்தி ஆனவர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு லாபத்தின் தன்மையை அதிகப்படுத்தி கொடுப்பார். அதனால் வியாபாரத்தில் குறிப்பிட்ட லாபங்கள் நல்லபடியாக அமையும். அதுவும் கேட்டை நட்சத்திரத்தில் தான் அந்த வாரம் முடிய போகுது. அஸ்த நட்சத்திரத்தாலுமே கேட்டை நட்சத்திரம் முடிய போகுது. அப்போ எல்லா விதத்திலும் நன்மைகள் பெற வேண்டும் என்றால் என்ன பண்ணணும் அப்படின்னா முருகா முருகான்னு சொல்லிகிட்டே இருக்கணும். இந்த வாரம் முழுக்க சஷ்டி கவசம் அப்படிங்கிறத டெய்லி கேட்டுக்கிட்டே இந்த வாரத்தை நடத்துங்க. பல கஷ்டங்கள் விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள். 9, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பல நன்மைகளும் வளங்களும் குடும்ப மகிழ்ச்சியும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க இறைவன் அருள் புரியட்டும்.